தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 500 அரசு பள்ளிகளை தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தயாராயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணனும் இதை கண்டித்து அறிக்கை விட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்க போறாரு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்காக அந்த நிறுவனம் வேலை பார்க்க போகுது. அது என்ன கட்சி? தமிழ்நாடு அரசு உண்மையாகவே 500 பள்ளிகளை தனியார்கிட்ட கொடுக்க போகுதா அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸ் பவர் பிளே நிகழ்ச்சி. நான் அகிலன் கார்த்திகேயன். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தோட துவக்க விழா நேற்று நடந்துச்சு. இதுல தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கலந்துகிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல ஒரு தீர்மானம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 500 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் உதவும் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் வரவேற்று பேசியிருந்தாரு. இது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அந்த அறிக்கையில மத்திய அரசு 44,000 கோடி ரூபாய் பள்ளி கல்விக்காக நிதி ஒதுக்குது. அந்த நிதியை வச்சுக்கிட்டு நீங்க அரசு பள்ளிகளை மேம்படுத்த முடியாதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணனும் இந்த நடவடிக்கையை கடுமையா கண்டிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இது பெரிய சர்ச்சையா வெடிச்சது. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பத்திரிகையாளர்கிட்ட பேசினாரு. அவர் பேசும்போது அப்படி ஒரு திட்டம் எதுவும் இல்லை, தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் நிறைவேற்ற தீர்மானம் அப்படிங்கிறது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி தான், அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது சட்டமாகவே இந்தியாவில் இருக்கு. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களோட லாபத்துல 2% அவங்க சமூக செயல்பாடுகளுக்காக ஒதுக்கணும். இது சட்டமாகவே இந்தியாவில் இருக்கு. அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நாங்க உதவுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த தீர்மானத்தை தான் நிறைவேற்றிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. அவங்க தத்து பிள்ளைகள் கிடையாது, அவங்க எங்களோட சொந்த பிள்ளைகள் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு. இதை மட்டும் பேசல, அண்ணாமலை சொல்லக்கூடிய 44,000 கோடி மத்திய அரசு கொடுக்குது அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு. ஆனா அன்பில் மகேஷ் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நிதியை நிறுத்தி வச்சிருக்க மத்திய அரசு. பள்ளிக்கல்வித்துறையில நாங்க செயல்படுத்த நினைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறுத்துறதுக்கு மத்திய அரசு எங்களை தள்ளுது. முறையான நிதியை ஒழுங்கா வழங்குறது கிடையாது. அதனால கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் நிறைவேற்றிய தீர்மானம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளுக்கு நிதி உதவி செய்யறதுக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்குறதோ அல்லது பிற உதவிகளை செய்யறதுக்காகவோ தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஆனா செய்தி எப்படி வெளியாச்சுன்னா, இந்த அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் கிட்ட ஒப்படைக்க போறாங்க அப்படின்னு செய்திகள் பரவுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயமும் இதுல இருக்கு. அண்ணாமலை 44,000 கோடி ரூபாயை என்ன பண்ணுது தமிழ்நாடு அரசு? அந்த தொகையை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பள்ளிகளை மேம்படுத்த முடியாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை எழுப்பியிருக்காரு. ஆனா அவருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கடந்த ஆகஸ்ட் 2023 ஹரியானா மாநிலத்துல சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மாத்துறதுக்கு முயற்சிகள் நடந்துச்சு. சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் ஹரியானால இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு திட்டம் வகுக்கப்பட்டுச்சு. அந்த ஹரியானா அரசு அப்ப நடத்திக்கிட்டு இருந்தது பிஜேபி தான். இப்பவும் பிஜேபி தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாநிலத்துக்கும் மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு தகுதி இல்லையா, திறமை இல்லையா அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழுது. மத்திய அரசும் பிஜேபி, மாநில அரசும் பிஜேபி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து நிதி தேவைப்படுதுன்னா தமிழ்நாட்டுல தொடர்ந்து நிதி அப்படிங்கறது பள்ளிக்கல்வித்துறைக்கு புறக்கணிக்கப்படுது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மத்திய அரசால மிரட்டப்படுது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சேர்ந்தாதான் உங்களுக்கு நிதினு மிரட்டப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு நிதியுதவி செய்யறதுல என்ன தவறு இருக்கு? ஹரியானாவில் நடக்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்ப மட்டும் ஏன் வாயை திறக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுது. பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுக்காக வேலை பார்க்க போறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுவும் அதிமுகவோட ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக ஐபேக் நிறுவனம் வேலை பார்த்துச்சு. அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐபேக் நிறுவனம் திமுகவோட சேர்ந்து வேலை பார்க்கல. 2021 தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது திமுகவோட ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பாகவே அதிமுக கூட பேச்சுவார்த்தையில இருந்தது ஐபேக் நிறுவனம். அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால ஐபேக் நிறுவனத்தால அதிமுகவோட இணைந்து செயல்பட முடியல. அதற்கு பிறகுதான் திமுகவோட ஐபேக் நிறுவனம் சேர்ந்து பணியாற்றுச்சு. அதுல திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்காக ஐபேக் நிறுவனம் வேலை செய்யறதுக்கு தொடங்கியிருக்காங்க. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்றத்துக்கு எதிராக அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுத்தாங்க அதிமுக. அந்த பிரச்சாரத்தை அதிமுக தனியா செய்யல. அதிமுகவுக்கு பின்னணியில இருந்து ஐபேக் நிறுவனம் செயல்பட்டுச்சு. ஐபேக் நிறுவனத்தோட பிளான் தான்
யார் அந்த சார் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அதிமுக முன்னெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அதிமுக தனியா இந்த மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது, இது போன்ற பிரச்சாரங்களை கையாள்வதற்கு அதிமுகவுக்கு திறமை கிடையாது அப்படின்னு தான் இது வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிமுகவால ஒரு எதிர்கட்சியா அந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வர முடியல, மக்கள் மத்தியில பேசுபொருளாக்க முடியல. தொடர்ந்து ஒரு எதிர்கட்சியாக அதிமுக தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப ஐபாக் நிறுவனத்தோட இணைந்து செயல்படுறதுனால ஓரளவுக்கு சில வியூகங்களை அதிமுகவால அமைக்க முடியுது, சில பிரச்சாரங்களை கையில் எடுக்க முடியுது. தொடர்ந்து அதிமுக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து பாமக சார்பா போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கோரியிருந்தாங்க. அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்துச்சு. பாமக வழக்கறிஞர் பாலு இந்த மேல்முறையீட்டை செஞ்சிருந்தாரு. ஆனா இந்த வழக்கை, இந்த போராட்டங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பி வேல்முருகன் கடுமையா விமர்சிச்சிருக்காரு, கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போராட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய போராட்டங்களா இது இல்ல, இது எல்லாமே விளம்பரத்துக்காக, அரசியலுக்காக பண்ணக்கூடிய போராட்டங்களா இருக்கு, மீடியா அட்டென்ஷனை சீக் பண்ற மாதிரியான போராட்டங்களா இருக்கே தவிர பெண்கள் பாதுகாப்புக்கு என்று இந்த போராட்டத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காரு. நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கு. இருந்தாலும் நீங்க தொடர்ந்து போராட்டம் பண்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன, விளம்பரத்தை தாண்டி இதுல வேற என்ன நோக்கம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காரு. இதை தொடர்ந்து தடையை மீறி பாமக போராட்டம் நடத்தினாங்க. சௌமியா அன்புமணி தலைமையில் இந்த போராட்டம் நடந்தது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டிலும் சரி அல்லது பிற எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலும் சரி பிஜேபி தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது, அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்களை இடிக்குது, பிற மதங்களுக்கு சாதகமா இந்த அரசுகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி தொடர்ந்து எழுப்பிட்டு இருந்தாங்க, இப்போவும் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டெல்லி முதலமைச்சர் அதிஷி ஒரு புதிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. பிஜேபி மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய நிறைய இந்து கோயில்களை, நிறைய பௌத்த கோயில்களை பிஜேபி இடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு, இடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிஷி முன் வச்சிருக்காங்க. முன் வச்சுட்டு இது பிஜேபியோட இரட்டை முகத்தை காட்டுது. ஒரு பக்கம் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல கோயில்கள் இடிக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு அவங்களை ஹிந்து விரோதி அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கு பிஜேபி பிரச்சாரம் பண்ணுது. அதே வேளையில டெல்லியில இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்களை பிஜேபி இடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய வெஸ்ட் பட்டேல் நகர், தில்ஷாத் கார்டன், சீமாபுரி, கோகல்புரி, நியூ உஸ்மான்பூர், சுல்தான்புரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த நேரத்துல இடிக்கப்படலாம், டெல்லியோட துணைநிலை ஆளுநரும் இதற்கு ஒப்புதல் வழங்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிஷி முன் வச்சிருக்காங்க. கடந்த நவம்பர் 22 டெல்லியோட துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா இந்த ஒப்புதலை வழங்கிட்டாரு. டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசு அதிகாரிகள் இந்த கோயில்களை எப்படி இடிக்கலாம் அப்படின்னு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சென்ற ஆண்டு வரைக்கும் இதை இடிக்கலாமா இடிக்க கூடாதா அப்படிங்கிற டெசிஷன்ஸை எடுக்கிற பவர் அப்படிங்கிறது டெல்லியோட உள்துறை அமைச்சருக்கு தான் இருந்தது. ஆனா கடந்த வருஷத்திலிருந்து இந்த அதிகாரம் அப்படிங்கிறது துணைநிலை ஆளுநருக்கு மாற்றப்பட்டுச்சு. அதனால ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் டெல்லியில இருந்தாலும் இது மாதிரியான டெசிஷன்ஸை எடுக்க முடியல. எங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் எதற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா துணைநிலை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் போயிடுச்சு. அவர் இந்த டெசிஷனை எடுத்திருக்காரு. எந்த நேரத்திலும் இந்த கோயில்கள் இடிக்கப்படலாம். இதுதான் பிஜேபியோட இரட்டை முகம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.